அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உற்சாகம் ஆர்வம் காண கிடைத்தது. ரொம்ப ஆனந்தம். சிலர் என்னிடத்தில் தொலைபேசியின் மூலமாகவும் கதைத்தார்கள். மற்றும் சிலர் இரண்டாவது பாடம் எப்பொழுது நடக்கும் என்றெல்லாம் கேட்டார்கள். எழுத்துக்குள்ளேயே நாம் சஞ்சரித்து கொண்டு இருக்காமல் உங்களுக்கு அவசரமாக பாடத்தை ஆரம்பித்து தருவோம் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த அடிப்படையில் உருதுவிலே 37 எழுத்துகள் உள்ளடங்கி இருக்கின்றது. ஹுருஃபே தஹஜ்ஜி என்று உருதிலே அல்பபெட்க்கு கூறுவார்கள். இந்த அரிச்சுவடியிலே நாம் பார்க்க முடியும். அனைத்தையும் இங்கே திரட்டியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நேற்று கற்ற எழுத்துக்களை ஒரு தடவை நாம் அவதானிப்போம். ஆ, பா, பா, தா, டா, சா, ஜா. இதனை ஜீம் என்று கூறுவார்கள். ஆனாலும் ஆரம்பத்துடையவர்கள் ஜா என்று கற்றுக்கொள்வது மிகவும் எளிதான முறையாகும். சா, சா, சிஹெச், ஹா, ஹா, கேஹெச், ஹா, தால், அதாவது இதனை நாம் தா என்று படிப்போம். டா, ஜா. தாலுக்கு மேலால் ஒரு டொட்டை கொண்டு வருவதன் மூலமாக அதையும் உருது மொழியில் ஜா என்று தான் மொழிவார்கள். ரா, டா, மேலும் ஜா. ராவுக்கு மேலால் ஒரு டொட்டை இடுவதன் மூலமாகவும் உருது மொழியில் அதனை ஜா என்று மொழியப்படும். மேலும் அதே ராவுக்கு மேலால் 3 நொக்தாவை இடுவதின் காரணமாக ஜா, ஜா என்ற மொழிச்சலை நாம் உண்டு பண்ணிக்கொள்வோம். சீன் எஸ் உடைய சப்தம், ஷீன் எஸ்ஹெச் உடைய சப்தம், சாத் இதற்கும் நாம் எஸ்ஐ குறிப்பிடலாம். ஜா, பாத் என்ற இந்த எழுத்து அரபியிலே பாத் என்று கூறுவார்கள். என்றாலும் உருதுவில் இதையும் ஜா என்று தான் மொழியப்படும். மேலும் தா, ஜா. தாவுக்கு மேலால் ஒரு டொட்டை கொண்டு வருவதன் மூலமாக அந்த எழுத்தும் ஜாவாக மாறிவிடும். ஐன், கைன், அதாவது ஆ, கா, ஃபா, காஃப், கிவுடைய சப்தம், காஃப், கேவுடைய சப்தம், காஃப், ஜி உடைய சப்தம், லாம், எல், மீம், நூன், அதாவது எம், என், வாவ், வி மற்றும் டபிள்யூ, ஹா. இவ்வாறாக ஒரு வட்டத்தை கீறுவதன் மூலமாக அந்த சப்தத்தை ஹா என்று சொல்லுவோம். எச்சுடைய சப்தத்தை ஆங்கிலத்தில் கொடுக்கலாம். ஹம்சா, ஹம்சா என்பதும் ஆ தான். எனவே அலிஃபுடைய ஆ உடைய சப்தத்தை நாம் இங்கே உச்சரிப்போம். யா மாரூஃப், அதாவது ஆக்டிவ் யா என்று சொல்லப்படும். யா மஜ்ஹூல், பசிவ் யா என்று கூறப்படும். இங்கே நாம் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், பாருங்கள், இந்த ராவுக்கு மேலால இடப்பட்ட நொக்தாவை நாம் ஜா, இசட்டுடைய சப்தத்தில் முடியும். அத்துடனே இசடுக்கும் ஜாலுக்கும் இடையான ஒரு சப்தம் தான் என்றாலும் அதற்கும் நாம் இசட் என்ற மொழிச்சலை வழங்கலாம். அத்துடனே இந்த லாதுக்கு மேலால் லாதுடைய எழுத்தையும் ஜாவாகத்தான் உருதில் மொழியப்படும். மேலும் இந்த எழுத்தையும் உருதுவில் ஜா, இசட் உடைய சப்தத்தில் தான் மொழியப்படும். இந்த அடிப்படையில் உருது மொழியில் இசட் சப்தத்தை கொடுக்கக்கூடிய 1, 2, 3, 4 இவ்வாறு 4 எழுத்துக்களை உங்களுக்கு அவதானிக்கலாம். அத்துடனே விசேடமான எழுத்துகளில், வித்தியாசமான எழுத்துகளில் தேடக்கூடியது தான் பி. அடுத்து சா, ஹா,
மேலும் டா டி உடைய சப்தம் அது ராவுக்கு மேலால் இவ்வாறான ஒரு அடையாளத்தை இடுவதன் மூலமாக டி உடைய சப்தத்தை எடுத்துக்கொள்வோம். மேலும் தாலுக்கு மேலால அதே அடையாளத்தை இடுவதன் மூலமாக டி உடைய உச்சரிப்பை எடுத்துக்கொள்வோம். அடுத்து வித்தியாசப்பட்ட ஒரு எழுத்துகளில் ஒன்று தான் காஃப், அதாவது கே, இதனை ஜி என்று சொல்லலாம். காவுடைய சப்தம். அதனை தவிர உண்டானது யா மாரூ, அறிமுகமாக்கப்பட்ட யா என்று சொல்லலாம். யா மஜ்ஹூல், அதாவது அறிமுகமாக்கப்படாத யா என்று குறிப்பிடலாம். நல்லது, நாம் காலம் நேரம் தாமதியாமல் இன்றைய பாடத்தை எளிய முறையிலே உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் கூறக்கூடிய விதிமுறையில் நீங்கள் சிறிய முயற்சி செய்தால் போதும், அல்ஹம்துலில்லாஹ் குறுகிய காலத்தில் பூர்த்தியான முறையில் இந்த உருது பாடத்தை உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். எனவே எழுத்துகள் ஏராளமாக இருக்கின்றது, அதை எழுதக்கூடிய முறைகளும் இருக்கின்றது. என்றாலும் கூட அவைகள் அனைத்தையும் நாம் ஃபாலோ பண்ண போனால் நெடிய காலம் போய்விடும். எழுத்துக்களை உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய விதத்தில் இந்த பாடங்களை கற்றுத்தருவதற்கு ஆயத்தமாகின்றோம். எனவே நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான், ஒவ்வொரு பாஷையிலும் இது உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது. வினையடி சொல், இன்ஃபினிட்டிவ் வேர்ப் என்று சொல்வார்கள். எந்த காலத்துக்கும் சொந்தம் இல்லாத அந்த இன்ஃபினிட்டிவ் வினையடி சொல்லுக்கு உருதுவில் மற்றும் அரபியில் மஸ்தர் என்பார்கள். மஸ்தர் பாருங்கள், நான் மீனை வரைகின்றேன், மீன், அதன் பின்னால சாது, தாலை நாம் இந்த அளவுக்கு கொண்டு வருவோம், மஸ், அதன் பின்னால ரா, மஸ்தர். எனவே இவைகளில் நீங்கள் குறியீடுகளை இட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அடிப்படையில் குறியீடுகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு உருது வார்த்தையினுடைய பெயர் சொல்லும் இறுதியில் இவ்வாறான இர், இன், இக் என்ற முறையில் தான் முடிவு பெறும். அதனால் இது சிரமத்துக்குரிய ஒன்று அல்ல. மஸ்தர் என்பது இன்ஃபினிட்டிவ் வேர்ப், அதாவது வினையடி சொல்லுக்கு நாம் கூறுவோம். இந்த மஸ்தர் என்ற வார்த்தையினுடைய பன்மை தான் மசாதிர். மஸ்தர், மசாதிர். பன்மைக்கு அரபியிலும் உருதுவிலும் ஜம்ஓ என்று கூறுவார்கள். அதாவது பாருங்கள், ஜீம் மீம் ஐன், ஜம்ஓ, ஜீம் மீம் ஐன், ஜம்ஓ. ஜம்ஓ என்கிறது பன்மை. எனவே ஒருமையுட்கு வஹ்தான் என்றும் குறிப்பிடுவார்கள் உருதுவில். வஹ்தான், வஹ்தான். மேலும் முஃப்ரத் என்றும் கூறுவார்கள். முஃப்ரத், வஹ்தான் என்றாலும் ஒருமை சிங்குலர், முஃப்ரத் என்றாலும் ஒருமை சிங்குலர். ப்ளூரலுக்கு ஜம்போ என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் மஸ்தர் என்ற ஒருமையான முஃப்ரத் அல்லது வஹ்தானான வார்த்தையினுடைய ஜம்பு தான் மசாதிர். எனவே ஜம்பு என்ற அடையாளத்துக்கு நாம் இவ்வாறாக சிறிய ஒரு ஜீவை இட்டுக் கொள்வோம். மஸ்தர், ஜம்பு, மசாதிர். மஸ்தர், ஜம்பு, மசாதிர். இப்பொழுது மஸ்தர் மிகவும் இலகுவாக அடையாளம் காணலாம். உருது பாஷையில் இந்த வினையடி சொற்கள் அனைத்துமே நா என்ற ஓசையில் முடிவு பெறும். அதாவது நோன் சேர்த்து ஒரு அலிஃபை எழுதுவோம். பாருங்கள், இது நோன், அதனை சேர்த்து ஒரு அலிஃபை எழுதுவோம், நா. எனவே வினையடி சொற்களில் ஒன்றான, மஸ்தர்களில் ஒன்றான
உதாரணம் தான் ஆனா. பாருங்கள், ஆ ஏற்கனவே நாம் படித்தோம். அதுக்கு மேலால் இவ்வாறான ஒரு அடையாளம். இதுக்கு அரபியிலையும் உருதிலையும் மத்து என்று கூறுவார்கள். ஒரு வௌவாலை போன்று அல்லது ஒரு கத்தியை போன்ற ஒரு அடையாளத்தை மேலாக இடுவதன் மூலமாக ஆவண்ணா அமைந்து விடுகின்றது. ஆ நா, நூன் அலிஃப் நா. ஆனா என்றால் வருதல். வருதல் எனும் பொழுது எந்த ஒரு காலத்துக்கும் அது சொந்தம் பெறுவது இல்லை. 3 காலங்கள்: நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இவைகள் எதற்குமே சம்பந்தம் பெறாதது தான் இந்த மஸ்தர், வினையடி சொற்கள், இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ். அந்த அடிப்படையில் ஆனா வருதல். நான் ஆங்கிலத்தில் இந்த தமிழ் வார்த்தைகளை பாவிக்கின்றேன். வருதல். ஏனெனில் ஆங்கில எழுத்துக்களை பாய்ப்பதன் மூலமாக ஒரு இலகு ஏற்படும். தமிழில் சில நேரங்களில் சில எழுத்துக்களை நமக்கு உச்சரிப்பு ரீதியாக கொடுக்க முடியாது, சீரான உச்சரிப்பு ரீதியாக கொடுக்க முடியாது. அதன் அடிப்படையில் நான் ஆங்கில எழுத்துக்களை பாவிக்கிறேன். அதனை பாவிப்பதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் ஏதும் இருந்தால் நேயர்கள், சகோதர சகோதரிகள் அதனை அறிவிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஆனா வருதல். 2வது ஜானா. பாருங்கள், ஜீவை நாம் இப்படி எழுதினோம் என்றாலும் இப்பொழுது நாம் சேர்த்து எழுதும் பொழுது அதே விதத்தில் கொண்டு வந்து இந்த முறையில் அலிஃபோடு சேர்ப்போம். இப்படி செல்லக்கூடிய ஜீ இப்பொழுது இந்த புறத்துக்கு வந்து அலிஃபோடு சேருகின்றது. நூனோடு மீண்டும் அலிஃப் சேருகின்றது. ஜானா. ஜானா என்றால் போகுதல். ஜானா. ஆனா வருதல், ஜானா போகுதல் அல்லது செல்லுதல். இப்பொழுது ஒரு எளிய முறையில் இதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் வந்தால், போனால், அடுத்து என்ன செய்வார்? பேட்னா, அமர்வார், உட்கார்வார். பேட்னா எழுதும் பொழுது பா இந்த முறை கொண்டு வருவோம். அதன் பின்னால் யா, தாவை இவ்வாறு நாம் வரைத்து எழுதுவோம். எனவே பேட்னா, பா யா தா. இதனை நாம் அழகிய விதத்தில் வரைய முடியும். பாருங்கள், பா யா தா ஹா நூன் அலிஃப். பா யா தா ஹா நூன் அலிஃப். பேட்னா. பொதுவாக உருது எழுத்துக்கள் கொஞ்சம் வளைந்த நிலைமையில தான் வரையப்படும். அது சற்று தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய முறையில் உங்களுக்கு அவதானிக்கலாம். அரபு எழுத்துக்களை விட சற்று வித்தியாசமான முறையில தான் அதனுடைய எழுத்து வடிவம் வரும். எனவே 3வது நாங்கள் படித்த இந்த இன்ஃபினிட்டிவ் வேர்பு தான் பேட்னா, அதாவது வினையடி சொல். உட்காருதல், உட்காருதல் அல்லது அமருதல் என்று சொல்லலாம். ஆனா ஜானா பேட்னா, வருதல், போகுதல், உட்காருதல். அதன் பின்னால என்ன செய்யப்படும்? அதன் பின்னால சாப்பிட வைப்பார்கள். இதனால் நாம் கானா, கா முதல்ல காஃப் கொண்டு வருவோம். இதோ இது காஃப். அதன் பின்னால ஹா, அதோடு சேர்த்து அலிஃப், கா நா. பாருங்கள், கானா. இதனை இன்னும் அழகிய வடிவத்தில் உங்களுக்கு வரைந்து கொள்ளலாம். எழுத்துகளில் விற்பனர்கள் இருப்பார்கள். எனவே அந்த எழுத்துக்களை அழகிய முறையில் அமைத்துக் கொள்வதன் மூலமாக எங்களுடைய புத்தகங்களையும் அலங்கரிக்க முடியும். எனவே இவைகளுடைய யூடியூப், ஃபேஸ்புக் இருக்கிறது என்கிறதின் காரணமாக நீங்கள் அதனோடு முடித்து விடாது ஒரு கொப்பியை எடுத்து எழுதுவதற்கும் பயிற்சி கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் பாருங்கள், காஃப், ஹா, மீண்டும் அலிஃப், நூன் அலிஃப். கானா. கானா சாப்பிடுதல், சாப்பிடுதல்.
அடுத்தது பீனா. பா யா நூன் அலிஃப். பீனா அருந்துதல் அல்லது குடித்தல். குடித்தல். ஆனா ஜானா கானா பீனா. அடுத்து என்ன செய்வோம்? பொதுவாக வளமையில இல்லாவிட்டாலும் கூட சிலரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான், வந்தால் போனால், அமர்ந்தால் சாப்பிட்டால் குடித்தால் தூங்குவார்கள். சோனா. பாருங்கள், ஆரம்பத்தில் நான் சீன் எழுதிய முறையை, சீன், அதன் பின்னால அந்த சீனுடைய முடிவடையக்கூடிய இடம், அத்துடன் சேர்த்து வாவ் நூன் அலிஃப். சோனா. சோனா தூங்குதல். சோனா தூங்குதல். தூங்குதல். இப்பொழுது நிக்கல்னா. அடுத்து மஸ்தரை அவதானிப்போம். நூன் காஃப் லாம் நூன் அலிஃப். நூன் காஃப் லாம் நூன் அலிஃப். நிக்கல்னா. நிக்கல்னா என்றால் வெளிக்கிளம்புதல், வெளியாகி செல்லுதல், வெளியாகுதல். அடுத்து நாம் ஒரு 10 மஸ்தர்களை கவனத்தில் எடுப்போம். தேக்னா. தால் யா காஃப் ஹா நூன் அலிஃப். தேக்னா. தால் யா காஃப் ஹா நூன் அலிஃப். தேக்னா. நாம் இந்த ஹாவுடைய சப்தம் வெளியாகக்கூடிய முறையில் அதனை உச்சரிக்க வேண்டும். தேக்னா. தேக்னா அதாவது பார்த்தல். பார்த்தல். தேக்னா பார்த்தல். அடுத்தது சுன்னா. சுன்னா என்னும் பொழுது காதால் கேட்பதற்கு நாம் கூறுவோம். சுன்னா. சீன் நூன் நூன் அலிஃப். பாருங்கள், ஏற்கனவே இந்த எழுத்துகள் தெரிந்தவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். தெரியாதவர்களுக்காக வேண்டித்தான் இந்த முயற்சி. எனவே சீன் நூன் நூன். பொதுவாக உருதுவில் நாம் இந்த முறையில் எழுத மாட்டோம். 2 எழுத்துகள் வரும் பொழுது அதை டபுள் பண்ணி காட்டுவதற்கு இந்த முறையை கொண்டு வருவார்கள், ஷத்தா ஒன்றை கொண்டு வருவார்கள். ஆனால் உருதுவில் அந்த நடைமுறை கிடையாது. அந்த எழுத்தை நாம் தனித்தனியாக தான் வரைவோம். அந்த அடிப்படையில் சுன்னா. நான் இங்கே இவ்வாறாக ஒரு கமா போன்றதை அடையாளமாக இட்டிருக்கின்றேன். அது சு என்பதனை அறிமுகப்படுத்தும். இவ்வாறாக சா சி இவைகள் அனைத்தையும் அறிந்தவர்கள் ஏராளமாக இருக்கிறீர்கள். அறியாதவர்கள் அதனை நிச்சயமாக அறிவீர்கள் என்பதனை கூறிக்கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். சுன்னா. மேலும் பிர்னா. சுன்னா செவிமடுத்தல், கேட்டல் என்று கூறலாம். செவிமடுத்தல். பாருங்கள், பிர்னா. பா ரா நூன் அலிஃப். இப்பொழுது இவ்வாறாக கீழால் ஒரு கோட்டை இட்டால் அது பீயாக மாறிவிடும். பிர்னா. பிர்னா என்றால் சுற்றுதல். பொதுவாக நாம் அலைந்து திரிவோம், அதற்கும் சொல்வோம். சுற்றுவதற்கு, அங்கும் இங்கும் நடமாடுவதற்கும் இந்த பிர்னா என்று சொல்லுவோம். சுற்றுதல். சுழற்றுதல் அல்ல, மாற்றமாக சுற்றுதல். பிர்னா. எனவே இவ்வாறாக நாம் கானா,
हीना, सोना, देखना, बैठना, सुनना, फिरना, आना, जाना போன்ற இந்த மஸ்தர்களை வினையடி சொற்களை என்று அவதானித்தோம். மஸ்தர்கள் அனைத்தும் பெயர் சொல்லின் மூலமாக உருவாகவும் அது ஒரு பெயர் சொல் தான் என்றாலும் வினையடி சொல்லாக அது இருக்கும். இன்ஃபினிட்டிவாகவே நாம் கருதுவோம். இவ்வாறாக வேண்டிய வார்த்தையை உங்களுக்கு மஸ்தர் எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு பந்து, அதனை அடித்தால் அது துள்ளும். அதற்கு நாம் உச்சல்னா என்று சொல்லுவோம். பாருங்கள், அலிஃபுக்கு மேலாக இவ்வாறாக ஒரு தம்மாவை நாம் குறியிடுவதன் மூலம், ஒரு கமா போன்றதை குறியிடுவதன் மூலமாக என்பதனை அமைத்துக் கொள்ள முடியும். அத்துடனே சீன் உச்சல்னா, பாருங்கள், சா லா நூன் அலிஃப். உச்சல்னா துள்ளுதல். மேலும் ஒரு மஸ்தரோட நாம் மஸ்தரை இன்றைக்கு முடித்துக் கொள்வோம். தோட்னா, தோட்னா, தால் வாவ் ராவுக்கு மேலால இந்த சின்ன அடையாளத்தை இடுவோம். தோட் நா. தோட்னா என்றால் ஓடுதல். ஓடுதல். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது மஸ்தர் என்றால் உங்களுக்கு என்னவென்று விளங்கியிருக்கும். இவ்வாறாகவே ஆடுதல், பாடுதல், நடித்தல், பார்த்தல், இப்படியான மஸ்தர்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏனைய பாடங்களில் உங்களுக்கு அவைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஏவல் வினையை இன்ஃபினிட்டிவ் வேர்பான, அதாவது வினையடி சொல்லான இந்த மஸ்தரில் இருந்து தான் எடுத்துக்கொள்வார்கள். இது மிகவும் எளிதானது. அந்த அடிப்படையில் நாம் ஆனா மஸ்தரை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், ஆனா மஸ்தரில் இருந்து தான் அனைத்து ஏவல் வினைகளும் எடுக்கப்படும். இதை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்தரில் இருந்து தான் அனைத்து ஏவல் வினைகளும் எடுக்கப்படும். அந்த அடிப்படையிலே மஸ்தருடைய நா, நூனும் அலிஃபும் சேர்ந்து நா, இதனை நீக்குவதன் மூலமாக ஏவல் வினையின் ஒருமையை பெற்றுக் கொள்ளலாம். ஆ, வா, வா, அது ஆணை பார்த்தும் சொல்லலாம், பெண்ணை பார்த்தும் சொல்லலாம். மஸ்தருடைய நாவை நீக்கிவிட்டதன் பின்னால ஏவல் வினையின் முஃப்ரத் அல்லது வஹ்தான், அதாவது ஒருமையுடைய வார்த்தையை அமைத்துக் கொள்ள முடியும். ஆ. மேலும் இந்த ஆவுக்கு வா ஒன்றை சேர்ப்பதன் மூலமாக அந்த ஏவல் வினை வா என்பதின் பன்மையை அமைக்க முடியும். அப்பொழுது ஆவ், ஆவ் என்ற சப்தத்தை நீங்கள் சொல்வீர்கள். ஆவ், ஆவ் என்றால் வாருங்கள். இப்பொழுது யா மஜ்ஹூலை பற்றி நான் உங்களுக்கு எழுத்திலே சொல்லி தந்தேன். இதே மஸ்தரில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல நாவை நீக்கினோம். ஆ என்று சொல்லி உண்டாகிவிட்டது. வா என்ற கருத்தை கொடுக்கின்றது. அதற்கு வாவை சேர்த்தோம். அதனுடைய பன்மையான கருத்தை வழங்குகிறது. ஆவ், வாருங்கள். இப்பொழுது ஒரு ஹம்சாவுடன் சேர்த்து இவ்வாறான யா மஜ்ஹூலை கொண்டு வருவதன் மூலமாக ஆ இயே, பாருங்கள், இந்த ஹம்சாவுடைய குறிக்கு நாம் இவ்வாறு சின்ன ஒரு ஹம்சாவை அதுக்கு மேலாக கொண்டு வருவோம். ஆ இயே, ஆ இயே, வாருங்கள். இதற்கு இஹ்திராம், பொலைட் என்று சொல்லுவார்கள். மரியாதைக்கு நாம் ஒருத்தரை அழைக்கும் பொழுது கண்ணியமாக ஆஇயே என்று அழைப்போம். இவ்வாறாக உருது மொழியில் கண்ணியம் மிகவும் பேணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் ஆனா மஸ்தரில் இருந்து
நாவை நீக்கினோம். ஆ வா என்ற ஒருமையை பெற்றோம். அதன் பின்னால அதற்கு வாவை சேர்த்தோம். ஆவ் என்று மாறிவிட்டது. வாருங்கள், அதனுடைய பன்மைக்கும் நாம் வாருங்கள் என்று சொல்வோம். மரியாதையாக ஒரு மனிதனை அழைப்பதற்கும் ஆவ் என்று சொல்வோம். அதிகம் மரியாதையாக அழைப்பதற்கு அதே ஆ என்ற வார்த்தையில் ஏவை சேர்ப்போம். இப்பொழுது இது இந்த ஆவ் என்கிற வார்த்தையை விடவும் அதிகமாக மரியாதைக்குரியதான வார்த்தையாக ஆகிவிடும். அத்துடனே இந்த ஆவ் ஆ ஏ என்ற வார்த்தைகள் கண்ணியத்துக்கு பாவிக்கப்பட்டாலும் கூட இந்த ஆவ் மிகுந்த கண்ணியத்தை கொடுக்க மாட்டாது. மாறாக எங்களுடைய பிள்ளைகளை ஆவ் என்று அழைப்போம். ஆ என்று அழைத்தால் வா, ஆவ் என்றால் வாங்க, ஆயே ரொம்ப கண்ணியமாக வாங்க என்று சொல்லி அழைக்கின்றோம். இதை விடவும் கண்ணியமாக வாங்க என்று அழைக்க முடியும். அதற்கு நாம் பாவிப்பது இந்த ஆஇஏக்கு முன்னால, இந்த ஆஇஏ என்ற வார்த்தைக்கு முன்னால தஷ்ரீஃப் என்ற வார்த்தையை இடுவோம். அதாவது தஷ்ரீஃப், பாருங்கள், தா ஷீன் ரா யா ஃபா, தா இஷ் ரீ, தஷ்ரீஃப் ஆயே. தஷ்ரீஃப் ஆயே என்றால் மிகவும் மரியாதை. நம்முடைய உஸ்தாதை, நம்முடைய ஆசானை, ஆசிரியரை நாம் அழைக்கிறோம், பெற்றோர்களை அழைக்கிறோம். அந்த நேரம் ஆவ் என்று கூறுவது கிடையாது. ஆயே என்று சொல்லலாம், என்றாலும் அதை விடவும் மரியாதை தான் தஷ்ரீஃப் ஆயே. மேலும் இதே தஷ்ரீஃப் ஆயே நமக்கு தஷ்ரீஃப் லாஇயே என்று கூறவும் முடியும். தஷ்ரீஃப் லாஇயே, பாருங்கள், தா ஷீன் தஷ் ரா யா, தஷ்ரீஃப் லாஇயே. தஷ்ரீஃப் லாஇயே என்று சொன்னாலும் வாருங்கள் என்று மரியாதையாக கூறுவதற்கு பாவிக்கப்படும். இந்த அடிப்படையில் நாம் இன்று அம்ர், அம்ர் என்றால் ஏவல் வினை எப்படி அமைக்கப்படும், அது மஸ்தரில் இருந்து அமைக்கப்படும் என்கிறதனை கற்றுக்கொண்டோம். பாருங்கள், அம்ர், அம்ர் என்பது ஏவல் வினைக்கு கூறப்படும். அம்ர், இந்த ஏவல் வினை அமைப்பது மஸ்தரில் இருந்து. அதற்கு எடுத்த உதாரணம் ஆனா. அதில் நாவை நீக்கிவிட்டால் ஆ என்று மாறிவிடும், வா என்ற கருத்தை கொடுக்கும். மேலும் அதற்கு வாவை சேர்த்துவிட்டால் ஆவ் பன்மையான கருத்தை கொடுக்கும். என்றாலும் அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை கிடையாது. அதே ஆவில் ஏ ஏ ஏ சேர்ப்பதன் மூலமாக சற்று மரியாதை அதிகமாகிவிடும். அதே ஆ ஏ என்ற வார்த்தையில் தஷ்ரீஃபை நாம் சேர்ப்பதன் மூலமாக, தஷ்ரீஃப் என்ற வார்த்தையை இணைப்பதனை கொண்டு மிகவும் மரியாதைக்குரிய வார்த்தையாக மாறிவிடும். அதாவது வாருங்கள் என்பதனை அதிகம் மரியாதையுடன் நாம் அழைப்போம். தஷ்ரீஃப் ஆயே என்று அது ஆகிவிடும். அத்துடனே இதே வார்த்தையை தஷ்ரீஃப் லாஇயே என்றும் உச்சரிக்க முடியும். தஷ்ரீஃப் லாஇயே. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்குரிய பாடம் இத்துடன் முடிவடைகிறது. உங்களுடைய ஆசை ஆர்வங்களை முன்வைத்து நாம் மிகவும் நல்ல விதத்தில் இந்த உருது பாஷை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ். நம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக.